Hello friends, welcome to Elite Samayal. நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்னைக்கு வந்து MLA பெசரட்டு தோசை எப்படி பண்றது அப்படினு சொல்லி செய்து காண்பிக்க போறேன். இது ஆந்திராவோட டிபிக்கல் பெசரட்டு தோசை தான். இதுல வந்து பிளைனா ஆனியன் போட்டு பெசரட்டு தோசை பண்ணலாம். இது MLA பெசரட்டு அப்படினு சொல்றது வந்து உள்ளார ரவா உப்புமா வச்சு பண்றது. அந்த ரவா உப்புமா வந்து நம்ம யூசுவலா பண்ற ரவா உப்புமாவை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகம் வச்சு பண்றது. நான் அது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ செய்து காண்பிக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து இதுக்கு அல்லம் சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அல்லம் பச்சடின்னு சொல்லுவாங்க, இஞ்சியில் பண்ணுறது. அந்த சட்னியோட இது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இந்த MLA பெசரட்டு தோசை எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப சத்தான தோசையும் கூட. இந்த பெசரட்டு தோசைக்கு முழு பயிறு வேணும். இந்த முழு பயிறு வந்து நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1/4 கப் அளவு வரைக்கும் நீங்கள் வந்து அரிசி ஊற வச்சு போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறதுனாலும் போடலாம். அரிசி கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா தோசை வந்து கிறிஸ்பியாக வரும். சில பேர் வந்து இதில் கொஞ்சமாக வந்து உளுந்து கூட போடுறது உண்டு. நான் இன்னைக்கு உளுந்தெல்லாம் போடலை. இது நான் வந்து கிட்டத்தட்ட இந்த கிண்ணத்தில் 1/4 கிண்ணம் வந்து 1.5 கிண்ணம் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து ஒரு 1/4 கிண்ணத்துக்கு கொஞ்சம் அதிகமாக அரிசி ஊற வச்சுருக்கேன். இது பச்சரிசியும் நம்ம ஊற வச்சுக்கலாம், புழுங்கலரிசியும் ஊற வச்சுக்கலாம். இதில் போட்டு அரைக்கிறதுக்கு நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி, இதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நீங்கள் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இது வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இந்த MLA பெசரட்டுக்கு ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா உள்ளார வைக்கிற ரவா உப்புமா தான். அந்த ரவா உப்புமா வந்து நான் இந்த கப்பில் வந்து ரவா எடுத்திருக்கேன். இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பில்லை. இதுக்கு வந்து நிறைய முந்திரி பருப்பு போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த பயிறு, அரிசி, பச்சை மிளகாய், இஞ்சி இது 4ஐயும் போட்டு நம்ம வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இது வந்து மாவு, இதுதான் நமக்கு தோசைக்கு விட போகிற மாவு. இதில் பார்த்திங்கன்னா இதை வந்து புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம், அதாவது 5 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஆனால் 8 மணி நேரம் ஊறுனுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் வந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதனால் இது 4ஐயும் போட்டு நம்ம முதல்ல அரைச்சிட்டு வந்துடுவோம். சைமல்டேனியஸாக நம்ம வந்து முதல்ல உப்புமா பண்ணி எடுத்துருவோம். கொஞ்சம் எண்ணெய் தோண விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டுடுங்க. உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுடுங்க. கடுகு லேசாக வெடிக்க ஆரம்பிச்சோன்னு தான் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு நான் போட்டிருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதோடு சேர்த்து முந்திரி பருப்பு வச்சுருக்கீங்க இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் லேசாக நிறம் மாறுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வச்சுருக்கிற ரவாவை போட்டுடலாம். நம்ம சாதாரணமாக ரவா உப்புமா மாதிரி பண்ணுறதுன்னா முதல்ல ரவாவை வறுத்து எடுத்துக்கிட்டு ஒன்றுக்கு இதுக்கு வந்து 2.5லேருந்து 3 கப்பு தண்ணி வேணும். கொஞ்சம் ரவா உப்புமா வந்து ஒரு மாதிரி தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, வரன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம 1க்கு 2.5லேருந்து 3 வச்சுக்கலாம். நம்ம சாதாரணமாக உப்புமா பண்ணுற மாதிரி ரவாவை தனியாக வறுத்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் தாளித்து வெங்காயத்தையும் தாளிச்சிட்டு நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வச்சோம் நம்ம ரவாவை போட்டு நம்ம உப்புமா பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து அப்படியே வெந்நீர் வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணணுன்னா நம்ம வெந்நீர் தான் விடணும். ரவா நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து 3 கப், அதாவது இந்த கப்பில் ரவா போட்டேன், இதே கப்பில் 3 கப் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன். அதை விட்டுடுறேன். வெந்நீர் விட்டு மூடி போட்டு வச்சுருக்கேன். இது வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நான் வந்து மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். ரவா உப்புமா பாருங்கள், எப்போதும் இருக்கிறத விட கொஞ்சம் குழைவாக தான் இருக்குது. மாவு பாருங்கள் அரைச்சிட்டேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். நான் இந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம தோசை வாக்குற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து தோசை நல்லா வரும். இப்போ நம்ம வந்து தோசையை வார்த்துடலாம். இது மேலே வெங்காயம், பச்சை வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இதில் இஞ்சி எல்லாமே தூவிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து ஆந்திராவில் வந்து பெசரட்டு தோசைக்கு இது எல்லாமே தான் பண்ணுவாங்க. எண்ணெயை விட்டுட்டு ஒரு பக்கம் வெந்தால் போதும். அதனால் இதை வந்து மூடி வச்சுருவோம். வச்சு நடுவில் கொஞ்சமாக உப்புமாவை வச்சுட்டு
மடிச்சிட்டிங்கன்னா போதும், பெசரட்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து அல்லம் பச்சடி தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். நான் ஏற்கனவே இந்த அல்லம் பச்சடி எப்படி பண்ணுறதுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். நீங்களும் இந்த மாதிரி அழகாக பெசரட்டு தோசை செய்து பாருங்கள். இதுக்கு பேர் MLA பெசரட். இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.